ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பனும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பனும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் சனிக்கிழமை திருப்பலிக்கு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். தேவ தாயினுடைய பரிந்துரையின் நாம் வாழ்வதற்காக நாம் இந்த நாளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அம்மா மாதா நமக்காக கேட்கிற ஒவ்வொரு சபமும் நிறைவாக வந்து சேர வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். அத்தோடு யாரெல்லாம் இன்று என்னுடைய ஜெபம் கேட்டார்களோ அவர்களுக்காகவும் விசேஷமாக நான் ஆண்டவரை பார்த்து நான் மன்றாடுகின்றேன். பிரியமானவர்களே, இன்று அருட்சகோதரி ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார். அவருக்காகவும் நான் இந்த பள்ளியிலே விசேடமாய் மன்றாடுகிறேன். வெளிநாட்டில் இருக்கும் அவருடைய ஊழியம், அவர் வயது முதிர்ந்தவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிற பணி சிறப்பான பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக நான் மன்றாடுகிறேன். அத்தோடு எங்களுடைய பெனிஃபேக்டர் ஒருவருடைய 33வது திருமண ஆண்டு நிறைவு நாள். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்வு, பிள்ளை செல்வங்கள், உறவுகள் மீது அவர்களுக்கு இருக்கிற மரியாதை, குருக்கள் மீது, குருத்துவ உருவாக்கல் மீது அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம், ஆண்டவரை தேடுகின்ற எண்ணம் எல்லாம் நிறைவுள்ளதாக இருப்பதை நான் அவருடைய குடும்பத்திலே பார்த்திருக்கிறேன். பல துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் மத்தியிலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான நல்ல கணவன் மனைவியராய் குடும்பமாய் வாழ வேண்டும் என்று விசேஷமாக நான் அவர்களையும் இந்த பள்ளியில் இணைத்துக் கொள்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியசாலைக்கு சென்ற சகோதரி சுகமாக குழந்தை பெற்றுக்கொண்டதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்க குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவிழமானி அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அந்நாள்களில் பவுல் தெருப்பை, லிஸ்திரா ஆகிய நகரங்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு எனும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார்.
அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிவித்தனர். அவர்கள் நகரம் நகராய் சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய காலத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாய் சென்று தூரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 வாக்கியங்கள் 18 தொடங்கி 21 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னரே என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களை துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள்.
என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து விளங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைக்கு முதலாவது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு தன்னை முற்றும் முழுவதுமாக அடிமைப்படுத்தி வாழ்ந்ததை நாம் இன்றைக்கு வாசகத்திலே கேட்கிறோம். நம்முடைய மனசு பட்டதை எல்லாம் செய்வதா, கடவுள் நம்மளோடு பேசுகிற விடயங்களுக்கு நாம் செவி சாய்ப்பதா? அதுதான் இன்றைக்கு இந்த முதலாவது வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க என்கிற வார்த்தைகளை எப்படி பவுலடிகளார் அறிந்து கொண்டார்? தூய ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார் என்கிற ஒரு விடயம் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்க எல்லாருமே பிரியமானவர்களே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை சொந்தமாக்கி கொண்டோம். நான் இந்த நாட்களில் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இயேசுக்கு சொந்தமா? நீங்க இயேசுட ஆட்டுக்குட்டியா? நீங்க அவரை காலம் சுத்தி நிற்கிறீங்களா? அவருடைய விருப்பப்படி நீங்க வாழ்றீங்களா என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னா, எனக்கிட்டையும் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ரஜீவன், நீ ஆண்டவர் ஊழியனா? ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை நீ செய்றியா? ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்ய தொடங்கி பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் எல்லாம் சந்தித்து வீழ்ந்து போகாத ஒரு மனிதனா எழுந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆண்டவருக்காக ஓடுவது சரியான கஷ்டம். பவுலடிகளார் மாசதோனியா என்கிற ஊருக்கு போறதை பற்றி அவருக்கு ஐடியாவே இல்லை. அவர்கள் யூதர்கள் மத்தியிலே, பார்வையிலே, அவர்களுடைய குணாதிசயங்களிலே அவர்கள் மிகவும் மட்டமாக இருக்கிறவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அது புறவினத்தாராக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் கனவிலே மாசதோனியர் ஒருவரை தோன்ற செய்து, மாசதோனியாவுக்கு போ, அங்கே நற்செய்தியை சொல்ல நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற அந்த அழைப்பு பெற்றவுடன் டக்கண்டு பவுலடிகளார் ஒற்றும் செய்யவும் இல்லை. அதற்குரிய ஏற்பாடு உடனடியாக செய்ய நாம மாசதோனியாவுக்கு போகிறோம். ஆசியாவுக்கு நம்ம போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப இல்லை, நாம மாசதோனியாவுக்கு போவோம். நீங்களும் நீங்களுக்கா யோசிச்சு பாருங்க. கடவுள் உங்களோட எப்படி பேசுறார்? உங்களோட அம்மா அப்பா, உங்களோட சகோதரங்கள், உங்களோட டீச்சர், சில நேரங்கள் நீங்க ஃபேஸ்புக்லயோ ஒரு டிவிலையோ ஒரு யூடியூப்லயோ பார்க்குற ஒரு மெசேஜ் டச் பண்ணும். ஆண்டவருடைய பூசையில் நீங்க வந்து கேட்கிற வார்த்தை நான் கணக்கு கேட்டிருக்கிறேன். செமினரிஸ்ட ஒவ்வொரு நாளும் நான் டே அப்டேட் பண்ணும் பொழுது சொல்லுவேன், வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் டுடே? வாட் டிட் யூ லேர்ன்? இன்றைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கணக்கை சொல்லி கொடுத்திருந்தாலும், ஒரு ஆளுக்கு ஒரு ரீடிங் ப்ராக்டிஸை நீங்க சொல்லி கொடுத்திருந்தாலும், இதுல இருந்து பிள்ளை என்னத்தை கற்றுக்கொண்டீங்க? அது சர்வசாதாரணமாக கடந்து போனதா? ஒரு வேலையை செய்தாலும், வீட்டை ஒரு புக்கை நாட்டினாலும், வீட்டு அம்மாவுக்கு தேங்காய் திருவி கொடுத்தாலும், மரக்கறியை அரைஞ்சு கொடுத்தாலும், இதுல இருந்து பிள்ளை என்னத்தை கற்றுக்கொண்டீங்க? இதுல இருந்து கடவுள் உங்களுக்கு என்ன செய்தியை தாரா என்றதை சொல்லுங்க என்று நான் ஒவ்வொரு நாளும் செமினரிஸ் எல்லாரும் வீட்டு இருக்கிறார்கள். அவர்கிட்ட நான் குரூப்ல கேட்கும் பொழுது வடிவாக சொல்வார்கள், எனக்கு ஒரு விடயத்தை ஆண்டவர் ஞானத்தினால் இதை நிரப்பி இருக்கிறார், அதனாலதான் இன்னொருத்தருக்கு அதை சொல்லிக் கொடுக்குற ஆற்றல் எனக்கு தந்திருக்கிறார், கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் என்ற உணர்வு வந்துட்டுன்னா வண்டர்ஃபுல். அவரை விட நான் கெட்டிக்காரன், அவன் மொக்கன், நான் அறிவாளி என்ற எண்ணம் அவனுக்கு அந்த செய்தியால, அந்த செயலால வந்துட்டா முடிஞ்சது கலாஸ். ஆகவே பவுலடிகளார் எவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்தவராக இருந்தாலும் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமைப்பட்டார், ஆவியானவர்கள் வார்த்தைக்கு அடிமைப்பட்டார். நாமளும் ஆண்டவருக்காக வாழ வழி கிடைக்க மற்றவர்கள் நம்மளை இல்லாத பொருளாதாரம் சொல்லி வேதனைப்படுத்தி மனநோக செய்து நல்லதையும் கூடாது என்று சொல்லி கவலைப்படுத்துகிற சூழ்நிலை எல்லாம் வரும். ஆண்டவர் சொல்றார், உங்களை வெறுக்குதுண்டா உடனே மனசுல நினைச்சு கொள்ளுங்க, உங்களை வெறுக்கிறதுக்கு முதல் என்னைய இவர்கள் வருத்துட்டாங்க. காரணம், நான் நல்லதான் சொன்னேன், நல்லதான் நான் அவர்களுக்கு படிப்பிச்சேன். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை ஆர்வமுடன் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு அதை நாம் ஜெபத்தில் ஆண்டவர்க்கப்போ நான் கேட்ட ஒரு செய்தியில இந்த விடயம் அழகாய் சொல்லப்பட்டிருந்தது, மனசுக்கு பிடிச்சிருந்தது. உங்களோட சிந்தனைக்காக இந்த நாள் முழுக்க இதை எடுத்து பாருங்க. கடல்ல மீன் இருக்குது இல்லையா? அந்த மீன் பிடிபட்டு கொண்டு வந்தோடனே மீன்ல கரை சமைச்சா உப்பு கக்கிதான் நமக்கு இல்லை. கடல்ல இருந்து கல் எடுத்து கொண்டு வரோம். அந்த கல் எடுத்து பாருங்க, கடல் அந்த கல்லுக்குள்ள தண்ணி இருக்காண்டு இல்லையே? அது அதோட சுபாவம். மீன் கடல்ல தான் வாழுது, கல்லு கடலுக்குள்ளா கிடக்குது. ஆனா
ஆனா அதனுடைய சுபாவத்தில் இருந்தும் அதனுடைய நன்மை கொடுக்கிற தன்மையில் இருந்தும் அது ஒரு நாள் விலகி போறதில்லை. நாமளும் இந்த உலகத்துல தான் வாழ்றோம். நாம கடவுளுக்குரிய சுபாவம், களவு இருக்கு, பொய் இருக்கு, பித்தலாட்டம் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. இவைகள் மத்தியில நாம் எவ்வளவு பிரமாணிக்கமாக வாழ்றோம். மீனை பாருங்க, கடலிலிருந்து வெளியெடுத்து உப்பு கேட்கிறா இல்லையே. அந்த செய்தி ஒன்றை நான் கேட்ட பொழுது மிகவும் மனதுக்கு தைரியம் ஊட்டுகிறதாக இருந்தது, துணிச்சல் கொடுக்கிறதாக இருந்தது. நாம் இன்றைக்கு இயேசுக்காக அப்படி ஒரு பயணத்தில் ஓடுகிறவர்களாக இருக்க இயேசுக்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவனை பார்த்து நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடி கொள்வோம். எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோமா? பிரியமானவர்களே, கைகளை கூப்பி கண்களை மூடி ஜெபிக்க போறீங்க. இயேசுவே என்று மனசுக்குள்ள நினைங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. என்னை வழி நடத்துகிறவரே, கரம் பிடிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே என்று சொல்லுங்க. எது எப்படி நடக்கணும் என்று என்னை வழி நடத்துகிறவரே, கையை கும்பிட்டு இயேசுவே என்று சொல்லுங்க. கண்ணை மூடி கையை கும்பிட்டுட்டு வேற சிந்தனை இல்லாம மனசுக்குள்ள இயேசுவே என்ற சத்தம் கேட்குதான்னு பாருங்க. Thank you Jesus. அப்பா, விமர்சனங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியில் சரியானதை செய்கிற ஞானம், புரிந்து கொள்ளும் ஆற்றல், இது உங்களோட சத்தம் தான் என்று ஆய்ந்து அறிந்து செயற்படுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. திருத்தந்தை கர்தினால் ஆயர்கள், குருக்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், அவருடைய அம்மா அப்பாக்கள், உபகாரிகள் எல்லாரையும் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். உண்மைக்கு சான்று பகர்வதே என் பணி என்று சொன்ன நீர் அந்த உண்மைக்கு சான்று பகர உங்களுடைய பணியை பொருட்படுத்திக் கொண்டு ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்றைய நாளிலே பிறந்த நாளை நினைவு ஒரு அருள் சகோதரி, ஒரு அருள் சகோதரரும் என்று தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார். எங்கட செமினேரியன், அவருக்கும் நல்ல சுகம், அவருடைய குடும்பம் விசுவாசத்திலே ஊறி இருந்து தங்களை சூழ்ந்திருக்கிறவர்களையும் நற்செய்தியின் அன்பினால் நிரப்புகிறவர்கள், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறேன். என்னிடம் ஜெபம் கேட்ட அந்த சிஸ்டர், அவருடைய காங்கிரிகேஷன், அவருடைய கம்யூனிட்டி, அவர்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பினால் நீங்கள் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பெனிஃபேக்டர் தன்னுடைய வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார், நினைவு கூறுகிறார். அவருடைய மாமி வைத்தியசாலையில் இருக்கிறார். மாமி என்றதை விட அம்மா என்கிற உணர்வோடு தான் அவங்களை மிகவும் அன்போடு பராமரிக்கிறவர். ஆண்டவரே, இன்றைக்கு அவங்களோட வெட்டிங் அனிவர்சரியில் அவங்களுக்கு நல்ல ஆறுதல், சுகம், குடும்பத்தில் சந்தோஷம், பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வளர்ச்சியிலும் நீங்கள் திட்டமிடுகிற காரியம் நல்லதாய் நடக்க ஜெபிக்கிறோம். குழந்தை சுகமாக பெற்றுக்கொண்டேன் என்று நன்றியோடு நிற்கிற மகளையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள்கிட்ட யாரெல்லாம் இன்னைக்கு ஜெபம் கேட்டார்களோ அவங்களையும் அவருடைய குடும்பத்தையும் இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறேன். திருமண ஆண்டு நிறைவு நன்றி பலி என்று நீங்க சொன்னீங்க ஃபாதர். என்ற மகனையும் நான் அன்றைக்கு நினைச்சு கொண்டேன் என்கிற எங்களுடைய உபகாரி ஒருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீரத்தில் இருக்கிற வாதைகள், நோவுகள் உங்களுடைய வல்லமையினால் அப்புறப்படும்படி ஜெபிக்கிறேன். தனிமையில் இருப்பவர்கள், வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய சுகத்தை அனுபவிப்பார்களாக. முன்னிலை பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாங்க வருத்தத்தை காவுகிறவர்களா இல்லாதபடி புத்தியோடு நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரம் தாங்க. இந்த நாட்களில் நற்செய்தி ஊழியத்தில் நம்பிக்கை ஊட்டுகிற செயல்களில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, பரிசுத்தரையே நன்றி. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நசரேயனின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிறோம். மேலும் நம்முடைய அரைப்பறிக்கையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். மேலும் நம்முடைய அரைப்பறிக்கையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி ஆண்டவர் உகந்த பலியா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது சிறப்பாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகிய இந்த நாட்களிலே உம்மை மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியின் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மை கையளித்த பொழுது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையின் என்மையாகவே தூயவர் படைப்புகளுக்கெல்லாம் ஊற்றும். அவருடைய தூய ஆவியை பொழுது இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை மடித்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக உங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்களாயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டவர் ஏனையாயர்கள் குருக்கள் துறவிகள் பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா அவருடைய கணவர் ஜோசேப்பும் இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புகழ் தேற்றும் பரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். எழுந்து நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையின் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பலவீனங்களை பார்க்காமல் உங்களை நாங்கள் வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஆறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். இயேசு ஆண்டவருடைய அன்பு சமாதானம் சுகம் பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை அன்போடு பகிர்ந்து கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சபம் செய்வோமா? ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும் மன்றாடுகிறோம். ஆதலால் உம்முடைய திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பின் மகிழ்வில் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் ஜீவிக்கிற வல்லமை உள்ள உயிருள்ள கரப்பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை மகன் தூயாவின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நாம் நடக்க சென்று வாழுங்கள். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில்
தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாக இருக்கிற சர்வேசுடைய சம்மன சாணவரே தோப கிருபையால் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியருளும். ஆமேன். அதிதூதரான தூய மிக்கேலே யுத்த நாளிடங்களை தற்காரும் பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலும் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தொழிலை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமும் சுத்தத்திலேயும் பசாசுகளை தவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். Have a nice day. God bless you.